ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட கடைசி வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,17,549 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 47.09% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு அட்டகாசமான ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்பயும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எப்போ அந்த மணி பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் எடுத்தாரோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓட்டிங்ஸை பொறுத்தவரையிலும். பட் வெறித்தனம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் சௌந்தர்யா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 46,535 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.64% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் கூட ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நான் எல்லா வீடியோக்களையும் மென்ஷன் பண்ணுறது முத்துக்குமரன் ஒன் செட் ஆஃப் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட் பிளேயர் தான் வந்து சௌந்தர்யா. ஸோ அது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நான் நினைக்கிறேன். பட் அவங்களும் ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் தான். அஃபிஷியல் ஓட்டிங்கில் நிறைய வாக்குகள் வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பார்ப்போம் அதையும். 3வது பொசிஷனில் விஜய் விஷால் அவர்கள் அது இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30,988 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12.41% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ விஜய் விஷாலுக்கு வந்து மவுஸ் அப்படிங்கிறது வந்து கூடி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். 18% அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வாங்கியிருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மோசமான வாக்குகள் தான் வாங்கிட்டு இருந்தார். பட் இப்போ 12%, 13% வாக்குகள் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ஜாக்லின் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,643 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.87% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியல. ஏன்னா 4 லட்ச ரூபாய் பொட்டியை வந்து அவங்க தான் எடுக்க போயிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். கண்டிப்பாக லைவில் வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,270 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.12% எடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. பட் ஒரு ஆவரேஜான ஒரு வாக்குகள் தான் வந்து எப்போதுமே வாங்கிட்டு இருக்காங்களே தவிர பயங்கரமாக அடித்து தும்சம் பண்ணுற அளவுக்குலாம் வாக்குகள் எப்பயுமே வாங்கினது கிடையாது. அதே மாதிரி ஃபைனல் வீக்லேயும் வந்து வாங்கவே கிடையாது. அதுக்கடுத்தா கடைசி பொசிஷனில் 7வது பொசிஷனில் நம்முடைய ரயான் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,637 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.86% இருந்துட்டு இருக்காரு நம்முடைய ரயான் அவர்கள். இவரையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13வது வாரம் டிடிஎஃப் வந்து வின் பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து பெரும் ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா ரயான் அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் யார் நிற்கணும் அப்படிங்கிறத மக்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க, யார் வின் பண்ணணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுதியான ஆட்களாக ரயான் அவர்கள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் கம்மியாக வாங்குறாரு, அது மட்டும்தான் ரீசன். பட் மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமில் வந்து பொட்டன்ஷியல் எல்லாம் வந்து பக்காவாக வந்து போட்டுட்ருக்காரு. நான் முன்னே மென்ஷன் பண்ண மாதிரி டிடிஎஃப் டாஸ்க்கு அப்புறம் இவருடைய நிலைமையே வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இதை தொடர்ந்து வந்து ரயான் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். ஏன்னா வந்து கடைசி பொசிஷன் இருக்கார், கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது மிட்வீக் எவிக்ஷன் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருந்துட்டு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணப்பொட்டிக்கே ஒரு பெரிய டாஸ்க் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன்களில் அந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க. பணப்பொட்டியை தூக்கிட்டு வந்து நடு கார்டனில் வந்து வச்சிருவாங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ எவ்வளோ அமௌண்ட் சாட்டிஸ்ஃபைடோ அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து நடக்கும் இதுக்கு முன்னாடி சீசன்களில். பட் இப்போ அப்படி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பொட்டியை எடுக்கணும் அப்படின்னாலையும் அதுக்கு ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ணி ஆகணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது பல ரவுண்டு வேறு, ஓகேங்களா. முன்னாடிலாம் பணப்பொட்டி மாறும், பணத்தோட மதிப்பு வந்து மாறுமே தவிர இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டே மாறுது, வேறு வித்தியாசங்கள் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம டஃப்பான ஒரு ஃபைட் தான்.
மற்ற கண்டஸ்டன்ட்லாம் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, எவிக்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து பணப்பொட்டியை தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ரீசன் என்னென்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளர வந்து நிறைய இன்புட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வின் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பவித்ரா அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் விஷாலும் அப்படி தான் யோசிக்க ஆரம்பித்தார். ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இல்லை நாங்கள் சும்மா ஒன்றும் பணப்பொட்டியை கொடுக்குறதுனா லூசு பசங்களாக நாங்கள் எல்லா சீசன்லேயும் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் 50 லட்ச ரூபாய் நாங்கள் வந்து டைட்டில் வின்னருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பணப்பொட்டியும் வேறு கொடுக்கணுமா? அப்படிலாம் நாங்கள் வந்து பண்ணவே மாட்டோம். நீங்கள் பணப்பொட்டி எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு டாஸ்க் வந்து பண்ணுங்கள். டாஸ்க்கை பண்ணிவிட்டு நீங்கள் பணப்பொட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டாஸ்க் இல்லை, பல டாஸ்க் நாங்கள் வைக்கிறோம். உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் 50 லட்சமெல்லாம் வந்து டைட்டில் வின்னருக்கு கொடுக்க மாட்டோம். இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து, அதாவது பணப்பொட்டியில் வைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அதில் டெடக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த இதை வந்து கொண்டு போவோம் இந்த சீசனை. அதே மாதிரி டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் ஒரு சரியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய விமர்சனங்களும் வந்து கிளம்பியிருக்கு. நிறைய பேர் எதிர்ப்புகளும் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யாவுடைய வாய்ப்பை வந்து இவங்க தட்டி பறிக்கிறாங்க, அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து இவங்க அந்த வின்னிங் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணி பணப்பொட்டியாக வைக்கும்போது அது வின்னர் ஆகும்போது, அதாவது சௌந்தர்யா வின்னர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தானே போய் சேரணும். அதுலேருந்து நீங்கள் ஏன் எடுத்து வைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப அன்எத்திக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்க. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸும் ஃபேண்டமும் அதுக்கப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கு நடக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் அநியாயமாக வந்து இருக்குது. அவன் தான் டைட்டில் வின் பண்ணுவான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ட்ரவர்சியலான நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் பணப்பொட்டி எடுத்தது தான், திக் நிமிடங்கள் தான், அதில் மாற்று கருத்தே வந்து கிடையாது. ஆனால் ரயான் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதே சதியாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. முத்துக்குமரன் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களும் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே வந்து புரியல. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், 30 மீட்டர் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து கடக்கணும். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 45 மீட்டரை நீங்கள் 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணும்போது வெரி சிம்பிள். 10 மீட்டருக்கு வந்து 5 செகண்ட் வந்து கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது 45 மீட்டருக்கு வந்து எத்தனை வினாடிகள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் டீம் வந்து எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, 45 மீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 22.5 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். சரிங்களா, அதுதான் கரெக்டாக வந்து இருந்திருக்கும். பட் பிக் பாஸ் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாப்பில். அது என்ன அப்படின்னா, எங்களுடைய டீம் வந்து 14 செகண்ட்ஸ்குள்ளார இதை பண்ணாங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ 14 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு 1 செகண்ட் வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இதுக்குள்ளார வந்து கொண்டு வந்திருக்காங்களே தவிர இதில் டைமிங்கோ மேத்தமெட்டிக்ஸோ அதெல்லாம் உள்ளார கொண்டு வரல. ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு வேளை இப்போ செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 45 மீட்டருக்கு வந்து பிக் பாஸ் டீம்லேருந்து ஒரு ஆள் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மேபி பெஸ்ட்டாக வந்து 23 செகண்ட்ஸ்க்குள்ளார வந்து வந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 30 செகண்டுக்கு வந்து 1 மினிட் வந்து ஏற்றி வச்சாங்க இல்லையா, அதாவது 14 மினிட்ஸ்ன்றது வந்து 15 மினிட்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து பார்க்கும்போது 2 செகண்ட் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா, ரயான் அவர்கள் முழு டைமையும் அவருக்கு யூஸ் பண்ணல. சரிங்களா, அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமிங்கில் கிட்டத்தட்ட 8 செகண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மீத்தி இருக்காப்புல. ஓகேங்களா, அதனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நீங்கள் ரயானை பெருசாக புகழலைனா கூட வந்து பரவாயில்ல, பட் அக்செப்டாவது பண்ணிக்கோங்களேன். அவன் வந்து வெற்றி பெற்றான், அதை வந்து பெரிய சதி நடந்துகிட்ருக்கு, அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து பேசிகிட்ருக்கு. ஏன்ப்பா ப்ளே பண்ணாங்க, ஆமாம் அவன் வந்து பண்ணான், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் கொடுக்குறத தானே வந்து பண்ணுறாங்க. பிக் பாஸ் வந்து சதி பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது. அங்கே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு டைம் வந்து வந்திருக்கும். அந்த டைம்லேருந்து 1 or 2 செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை டைம் பேஸ் பண்ணியோ இவங்க எவ்வளோ தூரம் ஓடுவாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இது பாசிபிளான்னு பார்ப்பாங்க. அதுதான் அங்கே மெயின் விஷயம். ஸோ அவங்க வந்து வச்சு ட்ரை பண்ணாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கூட ஓடி இருக்கலாம். 25 செகண்டுக்கு பதிலாக 23 செகண்டுக்கு வந்து ஓடி இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு 2 செகண்டோ இல்லை 3 செகண்டோ இல்லை 2 செகண்டோ இல்லை 1 செகண்டோ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தான் பிக் பாஸ் அவர்கள் லைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாப்பில். ஸோ இதை வந்து வேறு மாதிரி திருப்பி வேறு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகாதீங்க. ஸோ இது வந்து ரயானுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க, முத்துவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு கொண்டு போக
போகாதீங்க. இதுக்கு நான் வந்து சிறந்த எடுத்துக்காட்டாகவும் பதிலாகவும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான். நான் பிக் பாஸை நம்புகிறேன், விஜய் சேதுபதியை நம்புகிறேன். நான் 3 பேரை நம்புகிறேன். ஒன்று பிக் பாஸ், இன்னொன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மக்களை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாப்பில்ல. ஸோ அதனால் நம்பினால் நம்புங்க, நம்பல்னா அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.